ஹாய் ஹலோ வெல்கம் டு எஸ்டி சேனல். பவர் ட்ரான்ஸ் மொபிலிட்டியோட சப்சிடரியான டியான் எலக்ட்ரிக் டூ வீலர் கம்பெனி இப்போது 2 மாடல் நியூ எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை தமிழ்நாட்டில் அதுவும் நம்ம சென்னையில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நியூ ஷோரூம் வேறு வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்கூட்டர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தமிழ் பேஜில் பார்த்துருப்பீங்க. அதுக்கான புக்கிங் அமௌண்ட் எவ்வளோங்கிறதையும் தமிழ் பேஜில் பார்த்துருப்பீங்க. அதுக்கான ஆஃபர் எவ்வளோங்கிறது உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் தெரிஞ்சால் மட்டும் பார்த்தாது, அந்த ஸ்கூட்டரோட மாடல் என்ன, அதோட ஸ்பெசிஃபிகேஷன், ஃபெசிலிட்டி, ஃபீச்சர்ஸ் என்ன, அந்த ஸ்கூட்டர் எப்படி இருக்குது, இந்த டீட்டெயில் தெரிஞ்சால் தான் உங்களால் அந்த ஸ்கூட்டர் வாங்க முடியும். இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை எண்டு வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க, இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செட் பண்ணி வச்சிங்கன்னா இதே மாதிரி நான் அடுத்தடுத்து எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் பற்றி வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் ஈஸியாக வீடியோவை உடனே பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்களை போகலாம். இந்த ஸ்கூட்டரை சென்னையில் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது சென்னையில் இருக்கிற போரூருக்கு பக்கத்தில் ராமாபுரம் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் இந்த ஸ்கூட்டர் லான்ச் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து ஒரு டியான் எலக்ட்ரிக் டூ வீலர் கம்பெனியோட ஷோரூமையும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. சென்னையிலே ஷோரூம் இருக்கிறதுனால நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த ஊரில் இருந்தாலும் சரி, எந்த கிராமத்தில் இருந்தாலும் சரி, நீங்கள் ஈஸியாக அந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்க முடியும். ஏன்னா மற்ற வெளியூரில் வேறு எங்கேயும் லான்ச் ஆயிருந்தால் தான் ஷோரூம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணியோ இது பார்த்தோ உங்களால் வாங்கணும். பட் இங்கே சென்னையிலே இருக்கிறனால உங்களால் ஈஸியாக அந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்கிக்க முடியும். இன்னொரு சர்ப்ரைஸான நியூஸ் என்னென்னா, இந்த ஸ்கூட்டருக்கு 22,000 ரூபா தள்ளுபடி ஆஃபராக இப்போ வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது நெக்ஸ்ட் மந்த் 23ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் புக் பண்ணிங்கன்னா இந்த ஆஃபர் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது செப்டம்பர் 23க்குள்ளே நீங்கள் புக் பண்ணணும். புக்கிங் அமௌண்ட் எவ்வளோன்னா வெறும் 999 ரூபா கொடுத்து இந்த ஸ்கூட்டரை நீங்கள் புக் பண்ணணும். அப்படி புக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 22,000 ரூபா தள்ளுபடி ஆஃபர் கிடைக்கும் எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ்லேருந்து. ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஸ்கூட்டரில் 7.5 kW PMSM ஹப் மோட்டார் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பீக் பவர் நல்லாவும் இருக்குது, நல்லா ஃபாஸ்ட்டாக பிக்கப்பும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஸ்கூட்டரில். அடுத்து ஆன்டி திஃப்ட் அலாரம் இந்த ஸ்கூட்டரில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு எல்இடி லைட் ப்ரொஜெக்டர் வந்து கொடுத்துருக்காங்க. நார்மலாக மற்ற ஸ்கூட்டர்லாம் வந்து எல்இடியில் கொடுத்துருப்பாங்க, இது கொடுத்துருக்கோம். பட் இதில் வந்து ப்ரொஜெக்டர் எல்இடி லைட் கொடுத்துருக்காங்க. அதனால் உங்களுக்கு வந்து நல்ல லுக்காகவும் இருக்கும். நல்ல நைட்டில் வந்து நீங்கள் இது ஈஸியாக வந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ணலாம், அந்த ஃபெசிலிட்டிஸ் கிடைக்கும். இது மட்டும் இல்லாமல் ட்ரிப்பாமீட்ரு, ஓடாமீட்ரு, ஸ்பீடாமீட்ரு, கிளாக்கு, பேட்டரி லெவல் எல்லாமே இதில் நீங்கள் டிஸ்பிளேல பார்த்துக்கலாம். அது எல்லாமே வந்து நல்லா கிளியராக இருக்கும் இதில். அதுவே பேக்கில் போகும்போது அங்கேயும் எல்இடி லைட்டு தான் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து டான்சிங் லேம்ப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எல்இடிலேருந்து கொடுத்துருக்காங்க. இதில் பல்பும் கொடுக்கல, ஹாலோஜன் கொடுக்கல. எல்லாமே வந்து ஃப்ரண்ட்டு, பேக்கு, சைட் இண்டிகேட்டர் எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்இடிலேருந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் வந்து டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுவே பேக்கில் போகும்போது ஸ்ப்ரிங் லோட் ஹைட்ராலிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. பிரேக் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க்கு, பேக்கில் வந்து ட்ரம்மு. அதேமாரி ட்ரம்மு டிஸ்க்கு 2 வேரியண்ட்டில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வண்டி வாங்கும்போது அதை வந்து செக் பண்ணிக்கோங்க. அடுத்து பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 4.3 kW லித்தியம் அயன் பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. சார்ஜரை பொறுத்த வரைக்கும் 1 kVA வந்து சார்ஜ் கொடுத்துருக்காங்க. சார்ஜோட டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி நீங்கள் சார்ஜ் போட்டிங்கன்னா பேட்டரி ஃபுல்லாக இருக்கிறதுக்கு 4 மணிலேருந்து 5 மணி நேரம் வரைக்கும் எடுத்துக்கும். ஒரு வாட்டி சார்ஜ் வந்து ஃபுல்லாகிடுச்சுன்னா இந்த ஸ்கூட்டரை நீங்கள் 110 கிலோமீட்டர் வரைக்கும் ஓட்டிட்டு போக முடியும். அந்த அளவுக்கு மைலேஜ் வந்து கெப்பாசிட்டி ரெடி பண்ணியிருக்காங்க. மைலேஜை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நல்லா தான் இருக்குது. ஏன்னா வந்து ரேட்டுக்கு ஏற்ற மைலேஜ் தான். 100 கிலோமீட்டர் ஆவரேஜாக கொடுத்தாலே உங்களுக்கு பெட்டர் தான். அப்போ பெட்ரோல் காசு மிச்சம் பண்ண முடியும். மெயினாக இந்த ஸ்கூட்டர் டெய்லி யூசேஜ் பர்பஸ் இருக்குல்ல, அவங்களுக்குலாம் இந்த ஸ்கூட்டர் செட் ஆகல தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆஃபீஸ் போகிறவங்க, காலேஜ் போகிறவங்க, ரெகுலராக வந்து ஒர்க்குக்கு எடுத்துகிட்டு போகிறவங்க, லோக்கல் யூஸ் பண்ணாலும் இல்லை நீங்கள் லாங் போனாலும் இந்த ஸ்கூட்டர் எடுத்துக்கலாம். ஏன்னா 100 கிலோமீட்டர் அப்படிங்கிறது அவங்க 110 ஆவரேஜாக சொல்கிறாங்க. பட் 180 கொடுத்தாலே உங்களுக்கு வந்து நிறைய பெட்ரோல் காசு மிச்சம் பண்ண முடியும். வண்டியோட லுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த ஹோண்டா ஆக்டிவா, அதேமாரி டிவிஎஸ் ஜூபிட்டரு, அப்புறம் பஜாஜ் ஜெட்டாக் இருக்குல்ல, அந்த மாதிரி தான் இருக்கும் வண்டி லுக்கு. பட் அதே மாதிரியே இருக்காது. பட் லிட்டர் பிட் சின்னதாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பட் பார்க்கும்போது அப்படியே தான் இருக்குது. ஏன்னா இந்த கலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெட்டாக்கில் வந்து இந்த கலர் வரும், அதேமாரி ஜூபிட்டரில் இந்த கலர்லாம் வரும். ஸோ பார்க்குறதுக்கு அப்படியே தான் இருக்குது. பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வருது. அதேமாதிரி ஃபுட் ஸ்பேஸ் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. நல்லா லென்த்தாகவும் இருக்குது, அகலமாகவும் இருக்குது. நீங்கள் லக்கேஜ் வச்சுக்கிறது இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க கால் வைக்கிறதுக்கு. இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டரில் ஃப்ரண்ட்டில் குழந்தைங்க நிற்க வச்சு தான் ஓட்டிட்டு போகிறாங்க எல்லாருமே. அதனால் ஸ்பேஸ் நிறைய எதிர்பார்ப்பாங்க. அதனால் ஸ்பேஸும் இதில் நல்லா இருக்குது. இந்த ஸ்கூட்ரு கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வெயிட்லெஸ்ஸாக இருக்காது. ஏன்னா வித்தவுட் பேட்டரி, அதாவது பேட்டரியை ரிமூவ் பண்ணதுக்கப்புறமும் இந்த ஸ்கூட்டரோட வெயிட்டு 100 கிலோ வரைக்கும் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால் ஸோ கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்கும். ஜென்ஸ் எல்லாம் வந்து மெயின்டைன் பண்ணிடுவாங்க. பட் லேடிஸ் வந்து கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுறது கஷ்டம். பட் கொஞ்சம் ஃபேட் ஆகிறவங்களாம் பண்ணிட முடியும். மற்றபடி வந்து ரொம்ப வெயிட்லாம் சொல்ல முடியாது.
அடுத்த முக்கியமான ஒன்று ஸ்பீடு. இந்த ஸ்கூட்ரு மணிக்கு 120 கிலோமீட்டர் வேகத்தில் போகிற அளவுக்கு ஸ்பீடு கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பைக்கில் போகிற அளவுக்கு ஸ்பீடை சாலிடாக இது கொடுக்கும். 120ங்கிறது நான் அதை அடித்து சொல்லுவேன், ஹை ஸ்பீடு பக்காவாக இருக்கும் இதில். ஸோ நீங்கள் லாங்லாம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா கம்ஃபர்டபுளாக இருக்கும் உங்களுக்கு லாங் டிரைவ் போகிறதுக்கு. அதேமாதிரி லோக்கல் நீங்கள் யூஸ் பண்ணாலும் ஸ்பீடு வந்து பிக்கப் கொடுக்கும். ஸோ ஸ்பீடை பொறுத்தவரைக்கும் இதில் குறைய சொல்ல முடியாது. மற்றபடி வீலுன்னு எடுத்துட்டிங்கன்னா இதில் வந்து அலாய் வீல் வந்து கொடுத்துருக்காங்க, ஃப்ரண்ட்லேயும் சரி பேக்லேயும் சரி ரெண்டுமே. அதேமாரி டயரை பொறுத்த வரைக்கும் டியூப்லெஸ் டயர்ஸ் தான், ஃப்ரண்ட்லேயும் இருக்குது பேக்லேயும் வந்து கொடுத்துருக்காங்க. கிளம்பிங்கை பொறுத்த வரைக்கும் 30 டிகிரிக்கு வந்து கொடுத்துருக்காங்க இதில். அடுத்த சீட்டுன்னு பொறுத்த வரைக்கும் சிங்கிள் சீட்டு தான், ஸ்பிளிட் சீட்டு வராது இதில். மற்றபடி அதர் ஃபீச்சர்ஸ்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இதில் இருக்கும். அதே மாதிரி ஒய்ஃபை ஃபீச்சர்ஸ் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து கால் அண்ட் எஸ்எம்எஸ் அலர்ட் இருக்குது. அதே மாதிரி மொபைல் ஆப் கனெக்டிவிட்டி ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இந்த ஸ்கூட்டரில் கொடுத்துருக்காங்க. சைட் ஸ்டாண்ட் கட் ஆஃப் ஃபெசிலிட்டிஸ், டேன் பை டேன் நேவிகேஷனு, அதேமாரி ரிவர்ஸ் அசிஸ்ட் மோடு, இந்த மாதிரி இதெல்லாம் இதில் இருக்குமாங்கிறத அவங்க சொல்லலை. மேபி இருந்தாலும் இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் இருக்கிறதுக்கான சான்ஸ் தான் அதிகம். ஏன்னா ஒரு லோ பட்ஜெட்டில் வர எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்லேயே இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் நிறையா கொடுக்குறாங்க. பட் இதில் வந்து நல்ல ஒரு பட்ஜெட் விலையில் ஒரு அட்ராக்டிவான ஹை ஸ்பீடு ஸ்கூட்டர் அப்படிங்கும்போது கண்டிப்பாக இதெல்லாமே வச்சிருப்பாங்க. கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் டெலிவரி வரும்போது தான் இது இருக்கா இல்லைங்கிறது தெரியும். இது வரைக்கும் அவங்க மென்ஷன் பண்ணல, கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். டிமென்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது 1960 mm லென்த்து கொடுத்துருக்காங்க. வித்து அப்படின்னு பார்க்கும்போது 780 mm கொடுத்துருக்காங்க. ஹைட்டை பொறுத்த வரைக்கும் 110 ஹைட் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ லான்ச் பண்ணியிருக்க இந்த 2 ஸ்கூட்டருமே பார்த்தீங்கன்னா ஒரு பக்காவான ஹை ஸ்பீட் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மைலேஜும் சாலிடாக 100 கிலோமீட்டர் கொடுக்குற அளவு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக ஃபெசிலிட்டியும் சரி ஃபீச்சர்ஸ்லையும் சரி பார்க்கும்போது எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஸ்கூட்டரோட லுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டீசெண்டாகவும் இருக்குது, அதே மாதிரி ஸ்டைலிஷாகவும் இருக்குது. இந்த ஸ்கூட்டரோட மாடல் அப்படின்னு பார்க்கும்போது ஒன்று வந்து அகஸ்டா எஸ்பின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, இன்னொன்று ஆஸ்டா FH1. அகஸ்டா எஸ்பியோட ரேட் அப்படின்னு பார்க்கும்போது 1,79,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸாக இருக்குது. ஆஸ்டா FH ரேட் எவ்வளோன்னு பார்க்கும்போது 1,29,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் புக் பண்ணிங்கன்னா 22,000 ஆஃபர் வந்து ப்ரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 22,000 வந்து கம்மியாகும். இப்போ நீங்கள் புக் பண்ணிங்கன்னா புக்கிங் அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 999 இந்த ஆஃபர் வந்து நெக்ஸ்ட் மந்த், அதாவது செப்டம்பர் 23 வரைக்கும் தான், அதாவது ஒரு 1 மந்த் வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வாங்குறதா இருந்தால் இப்போயே வந்து புக் பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் சென்னையில் இருக்கிறவங்களாம் ஈஸியாக வாங்கிக்கலாம். ஏன்னா சென்னையில் ஷோரூம் இருக்குது. வேறு நீங்கள் தமிழ்நாட்டில் வேறு எங்கே இருந்தாலும் உங்களால் ஈஸியாக வந்து புக் பண்ணி வாங்கிக்க முடியும். ஆன்லைனில் புக்கிங்லாம் இருக்குது, அதுக்கு டீட்டெயிலாம் இருக்குது. நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள், அதெல்லாம் கிடைக்கும். ஸோ ஒரு நல்ல எலக்ட்ரிக் ஸ்கூட்டர், அதுவும் நல்ல ஒரு ஹை ஸ்பீட் நல்ல மைலேஜ் கொடுக்குற ஸ்கூட்டர் வாங்கணும் அப்படின்னு யாரெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்களோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. சொல்லவும் இந்த வீடியோ பற்றி எதுவும் சொல்லலாம் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி டிஃப்ரெண்டான வீடியோவில் நெக்ஸ்ட் அவங்க மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களது உங்களை சிட்டி.